யாருமே சொல்லிக்கிட்டீங்களா உங்களுக்காக ஆரம் எபிசோட் 1 ஷார்ட் எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே யாரும் லைஃப்பில் நீங்கள் எப்போயுமே ஹாப்பியாக இருங்க. ஓகே நான் நம்ம நிறைய பேசணும் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்க ஃபோட்டோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. வேறு எல்லாம் நம்ம ஆரம் தான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. நம்ம காலேஜிலேருந்து ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா தான் இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் 2 பேரும் பெரிய நிலமை வந்துடுச்சு. ஆனால் ஒன்று நான் மறக்கவே இல்லைடி. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நேரில் கண்டிப்பாக பார்ப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடி. மிஸ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே அப்செட்டாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. வரம் வந்து இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பாஸ் திட்டுவாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு இருக்கீங்க. நான் வந்து பார்த்துட்டே அடியே ஜெஸி சாப்பாடு டிஃபன் சாப்பிட்டு போடி. இல்லைம்மா லேட் ஆகிடுச்சிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சி, பாஸ் திட்டுவாருமா, சும்மாவே என்னை கழுவி ஊற்றுவார், ப்ளீஸ்மா நான் போகணுமா, ஆஃபீஸில் கேண்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன் சரியா, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு வேகத்தில் நீங்கள் சொல்லிட்டு உங்கள் மாதிரி சொல்லிட்டு ஓடி போயிடுறீங்க. அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே போனால் நேராக ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஆஃபீஸ்க்குள்ளே என்ஜாய் உள்ளே போகிறீங்க. பார்த்தா அவ்வளோ கூட்டமாக எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஏன் இப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பதட்டமாக போய் நின்று பார்த்தா அவ்வளோதான், உங்களுக்கு துக்கி வாரி போடுது. ஐயோ பாஸு, ஐயோ ஏதோ சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக நின்றுருக்கீங்க. கரெக்டாக பாஸும் உங்களை பார்த்துடுறாங்க. அப்படியே முறைச்சி பார்த்துருக்காங்க. வேறு இல்லை நம்ம வீதான் பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்கள. ஐயோ பார்க்குறாரே, ஐயோ இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. வந்து கூப்பிட்றான், சி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூப்பிட்டோன்னே நீங்களும் பயத்தோடு அப்படியே நிற்கிறீங்க. ஐயோ பாஸ் கூப்பிட்டாரே, போகலாமா வேணாமா, ஜெஸ்ஸி ஒன்றா தான் இங்கே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் கத்தி கூப்பிட்டோன்னே நீங்களும் அப்படியே முன்னாடி போய் பயத்தோட ஏதோ தைரியத்தோடு போய் நிற்கிறீங்க. போய் நின்றோன்னே காய்ச்சி பூச்சின்னு திட்டுன்னு திட்டுறான், பயங்கரமாக திட்டுறான், அவங்கள கழுவி ஊற்றுறான். நீங்களும் அதை கேட்டுட்டு அப்படியே நிற்கிறீங்க. இன்னைக்கும் நீ லேட்டாக வந்திருக்க ஜெஸ்ஸி, ஏன் இப்படி பண்ணுற, என்ன நினச்சிட்டு இருக்கா ஜெஸ்ஸி உன் மனசில், ஆஃபீஸுன்னு நினச்சியா வீடுன்னு நினச்சியா, இஷ்டத்துக்கு வர்றதுக்கு இஷ்டத்துக்கு போகிறதுக்கு, பெட்டில் உருண்டு பிறந்துட்டு வரியா, இல்லை ஏதாவது பண்ணிட்டு வரியா, என்னடி எதுக்கிடி இப்படி லேட்டாக வர, எனக்கு எத்தனை தடவை தான் நானும் வார்னிங் கொடுக்குறது, எப்பாரு இதான் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண லேட்டாக வந்த ஆஃபீஸ்க்கு அடுத்த நிமிஷமே வேலையை விட்டே உன்னை தூக்கிடுவேன், புரியுதா. சாரி சார், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் சார், சீக்கிரமாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் சார். பார்க்கலாம் நீ சீக்கிரமாக வரியா இல்லை தூங்கி லேட்டாக வரியா, நானும் பார்க்குறேன் ஆஃபீஸ்க்கு. சரி வீட்டில் என்ன பண்ணுவேன், வீட்டில் ஏதாவது வேலை கொடுக்குறாங்களா, காய்கறியை விட்டு வெங்காயத்தை விட்டு வெட்டிட்டு போடி ஆஃபீஸ்க்கு அப்படின்னு ஏதாவது வேலை கொடுக்குறாங்களா, கேட்குறதுக்கு பதில் சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயங்கர கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே பார்த்துட்டு சார் அதெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் இல்லை, அப்போ எதுக்கு தான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வரேன், என்ன தான் பண்ணுற நீனு வீட்டில். அது வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால் உங்களை பார்த்து கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு வீட்டை சொல்கிறீங்க. உங்களை முறைச்சி பார்த்துட்டு ஏன்டி பொய் சொல்கிற, எப்படி உனக்கு இந்த மாதிரி பொய் சொல்கிற பழக்கம்லாம் வந்துச்சு ஜெஸி, உன்னை தான் கேட்குறேன். நெசமாலே தான் சார். என்னடி என்ன நெசமாலே, என்ன பொய் சொல்கிறியா, இப்போ தான் உங்கள் அம்மாட்ட கால் பேசினேன், அதெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு தான் நான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அவ்வளோதான், அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கீங்க தலையை குனிஞ்சு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை குனிஞ்சிடுறீங்க. பார்த்துட்டு இந்த ஒரு தடவை தான் உனக்கு வார்னிங், இன்னொரு தடவை நீ லேட்டாக வந்த ஆஃபீஸ்க்கு பாரு, கண்டிப்பாக வேறு மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைக்கும், புரியுதா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து கோவமாக சொல்லிட்டு எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க போங்க, என்ன வேடிக்கை இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அவங்க வேலைக்கு
அதாவது கேபின்னு வேலை பார்க்க போயிடுறாங்க எல்லாருமே. இவங்கள முறைச்சி பார்த்துட்டு தான் போகிறான். அவன் கேபினுக்கு போயிடுறான். நீங்களாம் அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்னமா திட்டுறோம், கழுவி கழுவி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கடுப்பில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சைடு நம்ம ஆரம் வந்து ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கான். அப்படியே காரில் ஏறுறான். கார் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிடுறான். அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறான். எல்லாருமே குட் மார்னிங் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, குட் மார்னிங் டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவன் கேபினுக்கு போயிடுறான். அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஆரம் வந்து. பொண்ணு வந்து கேபின்குள்ளே, அதாவது ஆரம் கேபின்குள்ளே மீ கமிங் சார் அப்படி கேட்டு தான் வரா. கமிங் சார். எஸ் கமிங். என்ன வேணும், என்ன விஷயம்? சார் இது அந்த ஆஃபீஸ் ஃபைல், மீட்டிங் ஃபைல். ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிவிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா கேபின் விட்டு. ஆரம்பம் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே நீங்கள் இப்போ தான் வேலை பார்த்துட்டு செம்ம டயர்டாக தூங்கியிருப்பீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்களும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டீங்க. திரும்பவும் பயங்கரமாக சவுண்டு கேட்குது. பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்க ஒரு பொண்ணு கேபினில் அப்படியே உங்களுக்கே கேட்குது. பதறி அடித்து நீங்களே பார்க்குறீங்க. இன்னும் இந்த கத்துறான். ஆத்தாடி இவன்கிட்ட வேலைக்கு வந்து சேர்த்தது தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஆஃபீஸை அதிர்ற மாதிரி இருக்குது. அவன் கத்துற சவுண்டு அப்படி கேட்குது. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஒரு டைப்பு கூட உனக்கு அடிக்க தெரியாதா? நீலாம் எதுக்கிட்ட ஆஃபீஸ்க்கு வர? பேசாமல் வீட்டில் படுத்து தூங்கிடுறேன். எதுக்கிட்ட நீலாம் வர? ஒழுங்காக ஒரு டைப் அடிக்க தெரியுதா? வாய் மட்டும் கிளின்னு பேச தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கோம் நம்ம இருந்து ஒரு பொண்ணை. அந்த பொண்ணும் அழுதுட்டு சார் சாரி சார், இனிமேல் வந்து தப்பு பண்ணாமல் கரெக்டாக பண்ணி கிழிச்சிருவேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என் தலை இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மூஞ்சிலே ஃபைலில் வீசிடுறான் அந்த பொண்ணு மூஞ்சிலேயே. அந்த பொண்ணு அழுதுட்டு அப்படியே வெளியே வரா. நீங்களா பார்த்தோன்னா கொஞ்சம் அள்ளு விடுது. ஆத்தாடி இன்னும் இந்த கத்துறான், இந்த திட்டுறான். அந்த பொண்ணு வேறு அழுதுட்டு வேறு வெளியே வருது. ஐயோ நம்மளுக்கு ஏதாவது நடந்துருமோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கீங்க. இன்னொரு பொண்ணு வந்து கேபின்குள்ளே போகிறா. அப்படியே வந்து அந்த வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லி விட்டுறான். நீ வந்து இங்கே பாரு, என் கேபினுக்கு வர சொல்லு, புரியுதா? சொல்லிட்டு தான் போகிறா. இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லை சார், சொல்லிட்டு தான் போவேன் சார். சரி சார் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பயத்தோடு அப்படியே வெளியே வரா. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பக்கத்தில் வந்துட்டு எல்லாமே அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. உன்னை சார் கூப்பிட்டாரு, கேபினுக்கு கூப்பிட்டாரு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அவள் வேலை பார்க்க போயிடுறா. அதாவது அவள் வேலை பார்க்க அவளுக்கா அள்ளு விடுது. இந்த பொண்ணு சொன்னோன்னே எதுக்கு நம்மளை சார் கூப்பிட்றாரு, ஆத்தாடி இவன் எதுக்கு நம்மளை கூப்பிட்றான், அந்த பொண்ணுக்கே இந்த திட்டு நம்மளுக்கு என்னென்ன திட்டுவானோ, ஐயோ போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட உட்காந்துருக்கீங்க. போகலன்னா கத்துவான், வரலன்னா கத்துவான். ஐயோ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பயத்தோட ஏதோ தைரியத்தோடு போயிட்டு மீ கமிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேபின்குள்ளே தான் போகிறீங்க. மீ கமிங் சார். எஸ் கமன். நீங்கள் பார் ஜெஸி, இன்றைக்கி ஈவினிங் நீ ரெடியாரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், புரியுதா? சொன்னா ரெடி ஆகணும். என்ன விஷயத்துக்கு? தூத்துக்குடியால் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண கூப்பிட்ருக்காங்க. என்ன பிஏவாக இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிற, புரியுதா? முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ரிட்டன் நம்ம திரும்ப வந்துடும், புரியுதா? நைட்டே நீ ஈவினிங் ரெடியாரு, நான் வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நைட்டே நம்மளுக்கு ஃப்ளைட்டு, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு இருக்கா. லேட் ஆகுனா மவளை தொலைச்சி போடுவேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக வந்து அவ்வளோ கோல்டு வாய்ஸில் பேசுகிறான். நீங்களும் வந்து ஓகே சார் ரெடியாக இருக்கேன் சார், ஓகே சார், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேபினை விட்டு வெளியே வந்துடுறீங்க. ஓடிச்சுக்கிட்டு தான் வெளியே வரீங்க. கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்படியே நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சரிம்மா பார்த்து போயிட்டு வா,
என்னால் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அப்படியே வந்து சொல்லி ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. நீங்களும் உங்கள் அம்மா பண்ணி மிஸ்ஸும்மா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிடும்போது கரெக்டாக நம்ம காரும் உங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுது. பார்த்துட்டு ஓகேம்மா பாஸ் வந்துட்டாரு என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறீங்க காரில் ஏறி. கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடுறீங்க ஃப்ளைட்டுக்கு வந்து. அப்படியே வந்து நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் நீங்களும் வெளியே போகிறீங்க. நீங்கள் அப்படி கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃப்ளைட்டு வந்து சவுத் கொரியா வந்து ஹார்டல் ஆயிடுது. அப்படின்னு கார் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு தான் போகிறீங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு புக் பண்ணிட்டு ரூம் புக் பண்ணிட்டு நேராக ரூமுக்கு வந்துடுறீங்க நீங்களும் வீயும். இதை நம்ம என்ன பண்ணுறான்னா சின்ன சின்ன ஹெல்ப்பு வேலை பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது மீட்டிங்க்கு தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க மீட்டிங்க்கு. அப்படியே வேலை நடந்துகிட்ருக்கு. ஆரம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம வீயும் நீங்களும் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஆரம் ஆஃபீஸ்க்கு பயத்தோடு தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் வந்து நோட் பண்ணிடுறான் உங்களை பார்த்துட்டு. ஏய் என்னாச்சு சார்? பயமாக இருக்குது சார். எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன்ல. ஓகே வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறான். நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் ஓகேவாயிடுறீங்க. நேரத்தில் 2 பேரையும் கேபினுக்கு கூப்பிட்டுறாங்க. வீயும் உங்களையும். அப்படியே மீட்டிங் போய்கிட்டு இருக்குது. நம்ம ஆரம் தான் மீட்டிங் ஏற்றிருக்கான். நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு தான் உட்காந்துருக்கீங்க. வந்து லைட்டாக அவங்க கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே நீங்களும் ஓகேவாயிடுறீங்க கொஞ்ச நேரத்தில். மீட்டிங்லாம் முடிஞ்சிருது. ஓகேவாயிடுது மீட்டிங் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக முடிச்சிடுறாங்க மீட்டிங்கை. நம்ம ஆரம் மீட்டிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். ஓகே பண்ணிடுறான். நம்ம வீக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டோம், ஓகேவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்களும் கிளம்பி போயிடுறீங்க. அப்படியே காரில் ஒரு மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. நம்ம பார்த்துட்டு என்னாச்சு, என்ன தேடுற? சார் ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன் சார், அங்கே மீட்டிங் கேபின்லேயே. ஷோ சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபோன் வாங்கி தரேன் புரியுதா, நோ டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு அசால்ட்டாக அப்படியே அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் லேப்டாப்பில். நீங்களும் அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு மீதியாகவே உட்காந்துருக்கீங்க. இது நம்ம ஆரம் வந்து கேபின் விட்டு கரெக்டாக வெளியே போகும்போது உங்கள் ஃபோன் டேபிளில் இருக்கிறத பார்த்தோன்னே யார் ஃபோனு யார் மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். யார் இந்த ஃபோனை மிஸ் பண்ணிட்டான்னு தெரியலையே. ஐயோ யாரோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே, யார் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபோன்லேருந்து ஒரு லிங்க் வருது. அப்படியே அந்த லிங்க்கையும் பார்த்தோன்னா அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்க்குறான். அவங்க ஃபோனில் இருக்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறான் ஆரம் வந்து பார்த்துட்டு. ஆரம்க்கு இப்போ தான் நம்ம ஆரம் வந்து நோட் பண்ணுறான். அப்போ வந்த மீட்டிங் அட்டன் பண்ணி பாஸ் கூட தான் பிஏவாக வந்திருக்காளா நம்ம ஜெஸ்ஸி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டக்குன்னு வந்து அந்த ஃபோனையும் எடுத்து வச்சுக்கிறான் பேக்கில். ஆரம் வந்து அவன் காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறான். அவன் ரூமுக்கு தான் போகிறான். ஆரம் வந்து ஹாப்பியாக இருக்கான். நம்ம ஆரம் வந்து டக்குன்னு வந்து ஃபோனில் வந்து ஒரு லிங்க் வருது, ஒரு மெசேஜ் வருது, ஃபோனில் இருந்து லிங்க் வருது. ஆரமும் பார்த்துட்டு அதில் என்ன போட்டிருக்கீங்கன்னா, நான் தெரியாமல் என் ஃபோனை தவற விட்டுட்டேன். யாராவது தெரிஞ்சவங்க எடுத்து வச்சுருந்தா நான் சொல்கிறேன். இந்த காஃபி ஷாப்புக்கு வந்து என் ஃபோனை நான் வந்து பிக்கப் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க. ஆரம் வந்து க்யூட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரிட்டன் மெசேஜ் பண்ணுறான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே படுத்துடுறீங்க. ஏன்னா ஃபோன்லேருந்து தான் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃபோனுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. மறுநாள் காலையில் விடியுது. நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே நீங்களும் வந்து கிளம்புறீங்க. வந்து பார்த்துட்டு எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நீங்களும் வந்து சொல்கிறீங்க சரி பார்த்து போயிட்டு வா, கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட ஃபோன் கொடுக்குறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பி போயிடுறீங்க கேபின் பிடிச்சிட்டு.
கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் போய் காஃபி ஷாப் போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறமும் அதே காஃபி ஷாப்பில் தான் இருக்கேன். நான் எங்கே இருக்கேன்னு தெரில. டக்குன்னு வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணால், நான் இங்கே அதாவது 2வது ஸ்டோர் பக்கம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணீங்க. ஆர்வமாக ஓகே அப்படி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிட்டு நேராக உங்கள் பக்கத்தில் தான் வந்து நிற்கிறான். நீங்கள் ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வச்சக்கனை எடுக்காமல். அப்படியே ஆர்வம் அவங்கள ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓய் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா நீங்கள் அப்படியே ரியல் தோன்ட்டு ஆரம் நீ நான் இருக்கட்டும், நீ எப்படி இருக்க, அவன் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் பயங்கர டைட்டாக ஹக் பண்ணிட்டு நான் அவளை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஆரம் கூட. ஜாலியாக இருக்கீங்க ஆரம் கூட. ஆரமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அவங்க கூட. வந்து உங்களை கூப்பிடுறான். ஏய் ஜெஸ்ஸி சொல்லு ஆரம். நான் உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா. நானும் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்தோமே, அதை வச்சு தாண்டி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாள். நீ இப்போது முன்னாடி வந்து நீனாவே வந்து நிற்பேன் நினச்சி கூட நான் பார்க்கலடி. அவ்வளோ மிஸ் பண்ண உன்னை. நான் இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டி. லவ் யூ டி டி அப்படின்னு சொல்கிறான். அவரை வந்து ரொம்ப டிப்ரெஷன், அதாவது அழுதுகிட்டே ஒரு மாதிரியாக பேசுகிறான். நீங்களும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. என்ன ஆச்சாரம், ஏன் குழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன். அதுதான் நான் வந்துட்டேன்ல உன் பொட்டாட்டி. லவ் யூ விஷா. நானும் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா. நான் பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். உன்னை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா. உன்னை பார்க்கவே முடியாது இனிமேல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் இப்போ உன்னை பார்த்துட்டேன்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. நீங்களும் ஆரம்பம். கொஞ்ச நாள் போகுது. நெக்ஸ்ட் வீக்கு அம்மா அப்பாட்ட வந்து ஆரம்னு சொல்லிடுறான். நீங்களும் சொல்லிடுறீங்க. அம்மா அப்பா ஓகே சொல்லிடுறாங்க. ஆரம் அம்மா அப்பாவும் உங்கள் அம்மா அப்பாவும் ஓகே சொல்லிடுறாங்க. பேசி முடிச்சிடுறாங்க. நிச்சயம் முடிஞ்சிடுது. கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் மறுநாள் உங்களுக்கும் உங்களுக்கும் ஆரம்புக்கும் மேரேஜ் வேலைலாம் நடக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் கல்யாணமும் உங்களுக்கும் ஆரம்புக்கும் மேரேஜ் முடிஞ்சிது. ஆரம்பம் அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ ரொமான்டிக்காக, அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளோ லவ்வாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஆரம்புக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஹாப்பியாக உங்கள் லைஃப் போகுது. ஹாப்பி எண்டிங். இதோட இந்த எபிசோட் எபிசோட் 1 ஷார்ட் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் புதிய எபிசோடில் பார்க்கலாம். கிளம்புற டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்தீங்க. லவ் யூ சராங்கே போய் ஷிப்போ. பாய்.